ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே டபுள் ஹெட்டர் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டெல்லி விசஸ் மும்பை. ஸோ இங்கே ஃபெரோசா கோட்லா, அதாவது அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து மும்பையோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மேட்ச்சில் என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ் நடந்தது டீம் 11ல், அதை பற்றி கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எனக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க் வந்து எம்ஐ ஏன் அத்தனை சேஞ்சஸ். ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி, ஓகே, இல்ல அன்வெல் ஏதோ சொல்றீங்க. ஹர்திக் பாண்டியா அன்வெல்னா நீங்க அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க போறீங்கன்னா ஓகே ஃபைன். ஆனா போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பவுலிங் லைனப் ஏன் மாத்தணும் எனக்கு தெரியல. நீங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்டு ஆடி இருக்கலாம். தீபக் சார் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஸோ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனாலுமே உங்களுக்கு பேட்டிங் ஹெவி தான் எப்படியும். அதுக்கு ஒரு பவுலருக்கு பவுலிங் சார்ட் ஆஃப் ஹர்திக் பாண்டியாக்கு தீபக் சார் நல்ல ஆள் தான். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு, நீ ஹர்திக் பாண்டியாக்கு லைக் டு லைக் பார்க்கணும்ட்டு கார்பின் பாஷ் ஆடணும்னு பாத்தீங்க. கார்பின் பாஷ் ஃபாரின் கமோடிட்டி. இப்போ கார்பின் பாஷ் ஆடணும்னா நீ இன்னொரு ஃபாரினர் யாராவது வெளியே விடணும். சோ நீ அல்லா கசன்ஃபர் விட்டா மிட் சாண்டனர் வந்துட்டாரு. சோ மிட் சாண்டர் ஆடி ஆகணும். வேற வழியே இல்லாம ட்ரெண்ட் போல்ட் விடணும். எனக்கு தெரியல அந்த காம்பினேஷன் எதுக்கு மாத்தணும்னு எனக்கு தெரியல. ட்ரெண்ட் போல் விட்டுட்டு நீங்க கார்பின் பாஷ் ஆடணுமா? இப்ப ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி தீபக் சார் ஆடினீங்க. ஆர் ஏதாவது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் யாராவது அடிக்கலாம். இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும் எப்படியும். ஏன்னா தீபக் சார் வந்திருக்காரு, கொஞ்சம் பேட்டிங் ஓகே தான். நீங்க ஹர்திக் பாண்டியா வாய்ட ஃபில் பண்ணலனாலும் தீபக் சார் ஓரளவுக்கு ஏபிள் பேட்ஸ்மேன் தான். நீங்க அதுவும் நம்பர் 9 நம்பர் 8 லெவலுக்கு போனோம். ஏன்னா மிட் சாண்ட்னர் வந்திருக்காரு உங்களுக்கு அல்லா கசன்ஃபர் பதிலா. நீங்க இங்கேயே கிளீனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிச்சு. ஹர்திக் பாண்டியாக்கு பதில் மிட் சாண்ட்னர், அல்லா கசன்ஃபர் பதிலா தீபக் சார்ன்ற மாதிரி ஆடி இருக்கலாம். போல்ட் மேல கை வச்சது எனக்கு 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 உடன்பாடு இல்ல. அதனால டீம் காம்பினேஷன் மாதிரி ரெண்டும் இல்லாம நின்றுச்சோ நடுவுல எனக்கு தோணுச்சு. பவுலிங்கும் ஒண்ணுமே தெரியல. நீங்க அந்த பவுலிங் லைனை பத்தி இல்லை, அது பாத்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா தூக்கிட்டீங்கன்னா அந்த பவுலிங் லைன் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தது. இல்லை, டாக்டிக்கல் மூவ் அது உங்களுக்கு தெரியாது. ஸ்கை அதை தான் சொன்னார் டாஸ்ல. ஏன் போல்ட்டை வந்து நாங்க மாத்திட்டு கார்பின் பாஷ் எடுத்தது வந்து டாக்டிக்கலா எடுத்திருக்கோம். டாக்டிக்கல் சேஞ்ச். இல்ல இது என்ன டாக்டிக்கல் சேஞ்ச். ஏன்னா டாக்டிக்ஸ்னு நமக்கு புரியல. ஹர்திக் பாண்டியா வந்து டபுள் ஸ்கில் பிளேயர் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல. பேட்டிங்கும் ஆடுவார், பவுலிங்கும் போடுவார். ஆனா நீங்க ஹர்திக் பாண்டியாவோட எந்த லெவல்லையும் குறைஞ்சவர் இல்ல மிட் சாண்ட்னர். சோ நீங்க மிட் சாண்ட்னர் உள்ள வராரு, அல்லா கசன்பர் பதிலா ஒரு பவுலர் பதிலா உள்ள வராரு. ஓகே, நீங்க எப்படி பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. சரி, ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா தீபக் சார் உள்ள வராரு. சோ தீபக் சாரும் ரொம்ப மட்டமான பேட்ஸ்மேன் இல்ல, ஏபிள் பேட்ஸ்மேன். நீங்க அந்த லெவலுக்கு வரையும் போச்சுன்னா அது ரொம்ப சான்ஸ் கம்மி. சோ இங்கேயே முடிஞ்சிச்சு உங்களுக்கு. லைக் டு லைக்கு நீங்க ஈஸியா ஃபில் ஆயிடுச்சு. ஆனா எதுக்கு நீங்க கார்பின் பாஷ் ஆடிட்டு ட்ரெண்ட் போல்ட் வெளியே உட்கார வச்சீங்கன்னு தெரியல. இப்ப அது என்ன அஃபெக்ட் பண்ற கேம்லனா, ட்ரெண்ட் போல் நியூ பால் பவுலர், ஹர்திக் பாண்டியா நியூ பால் போட்டாரு. சோ நீங்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா போன மேட்ச் போட்ட 2 நியூ பால் பவுலரும் இல்ல. வெளில இருந்து கொண்டு வந்த தீபக் சார் போடணும். செகண்ட் உங்களுக்கு நியூ பால் பவுலர் இல்ல, பும்ரா போட்டே ஆகணும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல. சூர்யாவும் சரி ஹர்திக்கும் சரி பும்ரா எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பவர் பிளேல ஒரு ஓவர், 10 11 12 அந்த டைம்ல ஒரு ஓவர், டெத்ல 2 ஓவர் போடுவாங்க யூஸ்வலா. இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நீங்க ஹர்திக் பாண்டியாவும் போல்ட்டையும் தூக்குனனால தீபக் சார் போட்டுமே அதர் எண்ட்ல பும்ரா போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அது இல்லாம இன்னொரு இல்ல, இப்ப கான்ட்ரவர்சியல் டிசிஷன் எனக்கு எனக்கு பாயிண்ட், அந்த கேமோட முக்கியமான பாயிண்ட் எங்க போச்சுன்னா, மும்பை பேட்டிங் வச்சுக்கோங்க, அதுவும் நம்ம ஒரு பக்கம் வருவோம். பட் எனக்கு முக்கியமா எங்க அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் தி மேட்ச், டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அது வந்து 5வது ஓவர் ஷர்துல் தாக்கூர் கொடுத்ததுக்கு. 2 ஓவர் நல்லாவே தீபக் சார் போட்டாரு, 2 ஓவர் 7 ரன். அது பேக் பண்ணி பும்ரா ஒரு ஓவர் போட்டாரு, அதுவும் 6 ரன்னோ என்னவோ. மிட் சாண்ட்னர் வந்தாலுமே அதுவும் நல்ல ஓவர் தான் போட்டாரு. ஒரு 10 ரன்ன்றது நல்ல ஓவர் தான் பவர் பிளேல. சோ 4 நல்ல ஓவரை பேக் பண்ணி நீங்க அடுத்து அப்படியே தீபக் சார் கொடுத்துருக்கணும் 5th ஓவர். எதுக்கு ஷர்துல் தாக்கூர் கிட்ட போனாங்கன்னு தெரியல. நீங்க ஷர்துல் தாக்கூர் போய் 20 ரன் கொடுத்து அந்த பிரஷரை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டீங்க. சோ நீங்க 6th ஓவர் பும்ரா போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது எப்படின்னா, பும்ரா 2 ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தனால அவங்க டிசிக்கு ப்ராப்ளமே இல்ல. நீங்க பொறுமையா அந்த கேம் எடுத்துட்டு போனீங்கனாலே தெரிஞ்சிச்சு ஜெயிச்சுக்கலாம். சோ அது பிரச்சனையே இல்லாம ஈஸியா ஆடிட்டாங்க. அதுவும் இல்லாம பவர் பிளேக்கு அடுத்து கார்வின் பாஷ் வந்தோடனே அவரே ஒரு 16 ரன் முதல் ஓவர்லயே போட்டோடனே ஈஸியா, அதாவது 160ல முத ஒரு 20 15 ரன் மேல இருக்க ஓவர் வந்துருச்சு உனக்கு முத 7 ஓவர்லன்றப்போ அவங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. பும்ரா 4 ஓவரை உருட்டி ஆடினா கூட ஓகே தான்ன்ற மாதிரி ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுதான் சரி. ஆக்சுவலா நம்ம பும்ரா, தீபக் சகர், இல்ல பும்ரா, தீபக் சகர், மிட் சாண்ட்னர் 3 பேரும் சேர்ந்து போடுறதுக்கு விட மயங்க் மார்க்கண்டே, கார்வின் பாஷ், சர்துல் தாக்கர் 3 பேரும் சேர்ந்து 8 ஓவர் போட்டு கிட்டத்தட்ட 85 90 ரன் கொடுத்துட்டாங்க.
8 ஓவர்ல 90 ரன் 160 டார்கெட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா பும்ரா மாதிரி நீங்க பவுலர் வச்சிருந்தமே பிரயோஜனம் இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் எம்ஐ பேட்டிங் அந்த அந்த இதுல இருந்து போவோம், அது ஆர்டர் வைஸ். நான் இது இன்டர்னிங் பாயிண்ட்ன்றதுக்காக அது பேசணும்னு நினைச்சேன். எம்ஐ பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எம்ஐ பேட்டிங் பத்தி ரோஹித் சர்மா வழக்கம் போல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு உடனே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிட்டாரு. ஆனா நான் வந்து மும்பை பேட்டிங் கூட குறை சொல்ல மாட்டேன். முகேஷ் குமார் சூப்பரா போட்டாரு அந்த ஓவர். கரெக்டா பேக்கப் லென்த் போட்டு இவரை அடிக்க போறாருன்னு தெரிஞ்சு பேக்கப் லென்த்ல கரெக்டா வெளியே போற மாதிரி போட்டு விக்கெட் ரன் எடுத்துட்டாரு. அந்த நக்கிள் பால போட்டு திலக் வர்மா டிசீவ் பண்ணி அவரையும் போட்டோடனே 2 விக்கெட் போனோடனே கொஞ்சம் ஸ்லோ ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே கீழே ஹர்திக் பாண்டியா இல்லைன்னு அவங்க ஒரு குளறி பிடி பண்ணி வச்சிருக்காங்களா. ஸோ மேலேயும் 2 விக்கெட் சீக்கிரம் போனோடனே ஸ்கையும் ரோஹித்தும் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டடி பண்ணாங்க. பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் டைம் எடுத்து பில்ட் பண்ணாங்க. அது பில்ட் பண்ணும்போது அக்ஷர் பட்டேல் வந்து ரோஹித் சர்மாவோட மேட்சப் ஏற்கனவே 3 தடவை 4 தடவையோ ரோஹித் சர்மா எடுத்தனால ரோஹித் சர்மாவுக்கு போடப்போ, ஆனா அது நல்ல ஷாட்டு கையில போய் விழுந்துருச்சு. அது நல்ல கேட்ச் கூட. அந்த பாயிண்ட்ல நான் அக்ஷர் பட்டேல பாராட்டுவேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக் ஆகுது பிச்சில்னு தெரிஞ்ச உடனேவே விப்ராஜ் நிகம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லாவே கேம்குள்ள வந்துட்டாங்க. ஏன்னா போன கேம் பாத்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் ஓவரே போடல, பெருசா ஓவரும் கொடுக்கல அவருக்கு. இந்த கேம் அவருக்கு கேம்ல பிச்சில் கொஞ்சம் நிக்கிதுன்னு தெரிஞ்ச உடனே கரெக்டா ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து உள்ள ஸ்பின்னர்ஸ் கேம் உள்ள கொண்டு வந்துட்டாரு. அது கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாரு. ஸோ அது அந்த விஷயத்துல 3 ஸ்பின்னருமே நல்லா போட்டாங்க. அது கொஞ்சம் நடுவில் பிச்சில் நிக்கவே கேமையும் நிறுத்திட்டாங்க, ஸ்லோ பண்ணிட்டாங்க. கேம் பயங்கரமா நிறுத்திட்டாங்க. அது கடைசியில கை வந்து பெருக்கி பெருக்கி குல்தீப்பை கொஞ்சம் அடிச்சிட்டாரு. 3 ஓவருக்கு 30 எவ்வளவு ரன் போயிடுச்சு. அதே அந்த பெரிக்கல் ஷாட்ல வந்தது. டிசி பவுலிங் டெத்லயுமே நல்லா நட்டு அந்த ஒரு ஓவர் சரியான. நடராஜன் இல்ல நடராஜன் வந்து ஃபர்ஸ்ட் 17வது ஓவர் போடுவாரு. அதுல வந்து 2 4 போயிடும். கண்ணாடிய திரும்ப வாங்கிட்டு இப்படி தலையில வச்சுட்டு இப்படி போவாரு. அதுக்கப்புறம் திரும்ப 19வது ஓவர் வந்து போடுவாரு. 4 ரன் தான் போகும். ஒரு விக்கெட் எடுத்தோடனே அப்ப கண்ணாடி கொடுத்தோடனே அப்படின்னு போட்டு கூலர்ஸ போட்டு போவாரு. அந்த இது சீன் இருந்தது பாக்குறதுக்கு. இல்ல அது சீனா பாக்குறதுக்கு ஒரு படத்தோட சீன் மாதிரி இருந்தது. இங்கிடியுமே அந்த முன்னாடி ஒரு சூரியகுமார் யாதவ் அவுட் பண்ண வரும், நல்லா டைட்டா போட்டார். சோ டெத்லயும் அவங்க கை விட்டு போக விடாத மாதிரி பிலோ பார் ஸ்கோர்ல நிறுத்திட்டாங்க. பிச்சு நீ கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் இருந்தது. யூஸ்வல் ஃபெரோஷா கோட்ல பிச்சு இல்ல, 200+ மாதிரி இல்ல. ஆனாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் 175 அந்த ரேஞ்சில 180 இருந்திருந்தா கொஞ்சம் 180 அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு. இவங்க கடைசியிலயும் கொஞ்சம் அக்ரெஷன் பார்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனா கடைசியில இவங்க குடுக்கல அவங்களுக்கு ரன்ஸ். டெத்லயும் நல்லா போட்டாங்க. சோ அது அவங்களுக்கு நல்ல விஷயமா போச்சு. ஸ்பின்னர்ஸும் கேம்ல வந்துட்டாங்க, இன்னைக்கு பேசர்ஸும் நல்லா போட்டாங்க. சோ அப்புறம் டிசி பேட்டிங், அதான் நம்ம சொன்ன மாதிரி டிசி பேட்டிங் வழக்கம் போல. டிசி பேட்டிங்னாலே நீங்க தான் சொல்லணும். கேஎல் ராகுல் இல்ல, எங்க ஆள் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாரு அக்கௌண்ட. சோ பிரச்சனை இல்ல. இதுக்கு மேல எல்லாம் ஏறுமுகம் தான் நமக்கு. அவருக்கு இல்ல, அவருக்கு ராசியா அப்படின்னு இல்ல, லெக் சைடு போற பால பட்டு கேட்ச் போயிடுச்சு. அவரோட ராசி சரி. உண்மையான ஒரு மேட்சப் ஒண்ணு சொல்லணும். தீபக் சஹர் வர்சஸ் கேஎல் ராகுல் வந்து இதுக்கு முன்னாடி 160 ரன்ஸ் 103 பால்ல 160 ரன் 160 ரன்ஸ் அடிச்சிருக்காரு தீபக் சஹர. ஒரு வாட்டி கூட அவுட் ஆகல. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு பவுலரை அதிக ரன் விக்கெட்டே விடாம ஒரு பவுலர் அதிக ரன் அடிச்சது இந்த மேட்ச தான் இருந்தது. நான் ஆரஞ்சு கப் எடுத்து நேரமோ என்ன தெரியல, அந்த பிரேக் அதை வந்து பிரேக் பண்ணுன்றதுக்காகவே அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு. அதுவும் லெக் சைடு, அதாவது பேட்ல போட்ட பால் இது பிளிக் ஆட போய் அது எட்ஜ்ல போட்டு கீப்பர் போயிடுச்சு. அப்புறம் நம்ம முன்னாடி போன மேட்சே பேசணும், இந்த மேட்சும் அதை பத்தி பேசியே ஆகணும். நல்ல மூவ் அது. ஏன்னா அந்த டைம்ல பிரஷர் டைம் தான். நம்ம சொன்ன மாதிரி 4 ஓவர் 22 or 24 for 2 இருந்தது. ஏன்னா அந்த ரன் அவுட்டும் நிதிஷ் ராணா ரன் அவுட்டும் ஆகி பிரஷர் சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. அது அந்த டைம்ல நிதிஷ் ராணா மேலதான் நான் தப்பு சொல்லுவேன். அந்த ரன் அவுட்டுக்கு அவன் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு கால் பண்ணிட்டு நின்னுட்டாரு. அது கால் பண்ண உடனே 19 நிமிஷம் ரெஸ்பாண்ட் பண்ணி வேகமா ஓடி வந்ததுனால இவரால திரும்ப போக முடியல. பும்ரா ஒரு நல்ல த்ரோ. அது 19 நிமிஷம் பத்தியும் நம்ம பேசணும். ஸ்டார்ட் பண்ணாங்க. பத்தும் நிசான்காவும் சரி இல்ல, அந்த சிச்சுவேஷனை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. சமீர் ரிஸ்வியோட ஆடின் வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது நம்ம போன கேம் பேசணும். ஆனா அதை பேக் பண்ற மாதிரி இந்த கேமும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட மிடில் ஆர்டர் வந்து லாக் ஆயிடுச்சு. இதுதான் மிடில் ஆர்டர்ன்ற மாதிரி. அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியல். ஏன்னா அந்த டைம்ல இன்னொரு விக்கெட் விட்டு இருந்தா கேம் வந்து கைவிட்டு போக சான்ஸ் கூட இருந்திருக்கு. ஏன்னா பேக்கப் பண்ணி பும்ரா ஓவரும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா. பட் ஆனா
ரொம்ப சென்சிபிளா ஆடினாங்க. அட்டாக் பண்ணணும்னு இல்ல இப்ப தெரிஞ்சு அவங்களுக்கு பாஷ் என்ன அட்டாக் பண்ணணும், இல்ல தீபக் சார் அட்டாக் பண்ணணும், இல்ல சப்போஸ் ஏதாவது பிளானோட வந்து கரெக்டா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. சர்துல் தாக்கூர் அட்டாக் பண்ணணும், மயங்க் மார்க்கண்ட் அட்டாக் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் தீபக் சார் கூட அட்டாக் பண்ணணும்னு பார்க்கல அவங்க. சர்துல் தாக்கூர் மயங்க் மார்க்கண்டே ஒரு பார்த்து தான் ஆனாங்க, பால் ஸ்டிக் ஆகுதா இல்லையான்ட்டு. பால் பெருசா எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சோட ரெண்டாவது ஓவர் தான் அட்டாக் பண்ணாங்க. கார்பின் பாஷையும் சர்துல் தாக்கூரையும் அடிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல தான் வந்தாங்க. முத ஓவர்லயே அடிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும். இல்ல கார்பின் பாஷ் வந்து எனக்கு தெரியல, அந்த அந்த சேஞ்ச் தேவையில்லாத சேஞ்ச் எனக்கு ஃபீல் ஆச்சு. போல்ட் நல்லா போடலனாலுமே ஆனா ஸ்டார்ட் கொடுப்பாரு. ஏன்னா நீங்க மேட்சப் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் vs போல்ட் ஒரு சரியான மேட்சப் இருந்தது. நீங்க மேட்சப் வைஸ் ஆமா, போயிருந்தா நல்ல கூட மேட்ச். இன்னைக்கு போல்ட் ஆடி இருக்கணும். அது தேவையில்லாத மூவ். டாக்டிக்கலா போயிருந்தா கூட போல்ட் தான் ஆடி இருக்கணும். டாக்டிக்கலா போயிருந்தா கூட அதை மாத்துறது டாக்டிக்கல்னு எப்படி எனக்கு புரியல. ஆனா ரொம்ப அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் திங்க் பண்ணிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. காம்பினேஷனை ரொம்ப யோசிச்சுட்டாங்க. அதுதான் இல்ல நம்ம எம்ஐயோட டீம் ப்ரிவியூல சொல்லியிருந்தோம், அவங்க டீம் நல்ல டீம் தான், இந்த மாதிரி எதுவும் கோளாறு பண்ணாம போனாங்கன்னா ஜெயிப்பாங்க. கோளாறு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க சார். அதான் இல்ல பிலோ பார் ஸ்கோரா இருந்தாலுமே அவங்க பவர் பிளேல பிரஷர் போட்டு தான் வச்சிருந்தாங்க. அந்த 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 ஒரு ஓவர் சர்துல் தாக்கூர் ஓவர் பேக் மட்டும் பண்ற தீபக் சார் போட்டிருந்தா, ஆமா அது அது உங்களுக்கு கொஞ்சம் சென்சிபிளா ஆடினாலே போதுன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. நீங்க ஈஸியா அட்டாக் பண்ணிக்கலாம் யாரை வேணுமோ, அதுக்கேத்த மாதிரி ஆடிக்கலாம். சோ அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இது அதான் நீங்க தான் வந்து டிசி வின் பண்ணீங்க. ப்ரெடிக்ஷன் டிசி வின் சொன்னீங்க. சோ எல்லாரும் எம்ஐ பாயிண்ட்ஸ். அப்போ நான் வந்து எதனால சொன்னேன்னா, அவங்களுக்கு ஃபெரோசா கோட்லால வந்துட்டு ரெண்டு பாயிண்ட்னாலதான் முக்கியமா நான் சொன்னேன். ஒண்ணு, ஏற்கனவே டெல்லிக்கும் மும்பைக்கும் அந்த கிரவுண்ட்ல பார்த்தா டெல்லி தான் அகேடா இருக்காங்க. பிளஸ் பும்ரா வந்து மித்த கிரவுண்ட் எல்லாம் 6 சம்திங் தான் எக்கனாமி, ஃபெரோசா கோட்ல 9 சம்திங் எக்கனாமி. அந்த 2 வச்சுதான் நான் வந்து டெல்லி ஜெயிக்கும்னு ஒரு நம்பிக்கையில சொன்னேன். இன்னைக்கு பும்ரா வந்து 6 கூட எக்கனாமி இல்ல, ஆனா அது தேவையே இல்லைன்ற மாதிரி மீதி போல்ஸ் போட்டதுனால டெல்லி ஜாலியா ஜெயிச்சு போயிட்டாங்க. மில்லர் வந்து 3 பால் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வச்சாரு பும்ராவை. அப்போ அவங்க எந்த சிச்சுவேஷன்ல இருப்பாங்க? லீவ் பண்ணாரா ஒரு பால், அதுவும் எதனா ஒரு 15வது ஓவரா 17வது ஓவரா லீவ். அப்ப எந்த சிச்சுவேஷன்ல பாருங்க. பும்ரா நம்ம ஒண்ணுமே பண்ணலனா கூட பரவாயில்ல, அந்த பக்கம் அடிச்சுக்கலான்ற சிச்சுவேஷன் வந்துட்டாங்க அவங்க. அதுக்கெல்லாம் முக்கியமா வந்து நம்ம கிரெடிட்ஸ் வந்து சமீர் ரிஸ்விக்கும் 10 நிமிஷங்களுக்குமே கொடுக்கணும். ஏன்னா இப்ப 20க்கு 2 போயிட்டு சமீர் ரிஸ்வி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருந்தப்ப கூட ஸ்கோர் கொஞ்சம் நிக்காம அடிக்கணும்ன்றதுக்காண்டி அவர் விளாண்டு இருந்தாரு, நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கும் ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். சோ சமீர் ரிஸ்வி வந்து 2 பிளேயர் ஆஃப் த மேட்ச் 2 மேட்ச்லயும் சர்துல் தாக்கூரை டேக் ஆன் பண்ணது நிசன்கா தான், ரிஸ்வி இல்ல. சோ அந்த இன்டென்ட் வச்சிருந்தாரு பவர் பிளேல. அவர் சாண்டரியுமே இன்டென்ட்டோட தான் அடிக்க போனாரு, அது முடியல. அதுக்கு முந்தின ஒரு அது ஆனா இன்டென்ட் பயங்கரமா இருந்தது டீம்ல. இல்ல அவள் தான் இந்த கேமுக்கு வந்து நம்ம வந்து நீங்க எல்லாம் எம்ஐ சொன்னீங்க, வெங்கட் வந்து 8க்கு 8ன்னு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. வெங்கட் 8க்கு 8 ஸ்ட்ராங்கா இருக்காரு. நான் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கேன். உங்களோட ஆரஞ்சு கேப் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு. பிளஸ் சமீர் ரிஸ்வி வந்து தொடர்ந்து 2 மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயர் தான், இம்பாக்ட் காமிச்சே ஆகணும்னு விளையாடி இருக்கிறது. இதெல்லாம் தான் இந்த மேட்சோட எங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். ஸோ இன்னொரு மேட்ச் ரிவ்யூ இன்னொரு அடுத்த மேட்ச் ரிவ்யூல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்